இது வரைக்கும் எந்த இதுக்குமே நான் ரிவ்யூங்கிற மாதிரிலாம் போடவே இல்லை. இது வந்து இந்த பிஸ்கட்காக நான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ஷாப்புடைய ஸ்வீட் பாக்ஸ் வந்தால் மட்டும் ஃபுல் பாக்ஸும் எனக்கு அப்படின்னு வச்சுருவேன். அவ்வளோ டேஸ்ட்டு. ஸ்வீட் பிடிக்காது, ஸ்நாக்ஸ் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த பிஸ்கட்டை ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இருக்கவங்க கூட சூப்பராக விரும்பி சாப்பிடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க ஒரு ஷாப் ஸ்ரீ ஆனந்தாஸ் கேஷோ நட்ஸ் தி ரிச் பிஸ்கட்ஸ், ரிச் ஸ்வீட் பிஸ்கட்னு சொல்லிட்டேன். ஆனால் இது வந்து ஒரு பிஸ்கட் தான், கேஷோ பிஸ்கட், அதனால நான் அப்படி சொன்னேன். இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்புடைய நேம் பாருங்க. ஆனந்தாஸ் கேஷோ பிஸ்கட்ஸ் தி ரிச் ஸ்வீட்ஸ்னு இருக்கு. உண்மையாவே இது ரிச் ஸ்வீட் தான், ரொம்ப ரொம்ப ரிச் ஸ்வீட் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான பக்காவான குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பிஸ்கட்க்கு அடிக்ட் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிஸ்கட். இந்த பிஸ்கட்டோட கவர்ல இருக்கிற அந்த இதை வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இந்த கவர்ல எழுதியிருக்கு என்னன்னா, த வின்னர் ஆஃப் மில்லியன் ஹார்ட்ஸ் வித் டேஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. உண்மையாவே இந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு எல்லாருடைய ஹார்ட்டையுமே வந்து வின் பண்ணிருச்சு. எவ்வளோ ஹார்ட்ஸ் இருக்கு பாருங்க, குட்டி குட்டியா, ஒரு ஹார்ட்குள்ள எவ்வளோ ஹார்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட். இது வரைக்கும் வந்து இந்த பிஸ்கட் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஷாப் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்கு இந்த ஷாப்பு. கோயம்புத்தூர்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் போல, எத்தனை ஷாப்னு தான் தெரியல. ஆனா வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்லயுமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டுல வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்லயுமே இல்லை, கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்கு. உண்மையா அவ்வளோ சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் வந்து பிஸ்கட்டை ஒரு டப்பா காலி பண்ற அளவுக்கு சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த டப்பா தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த டப்பாவோட ரேட் பாருங்க. ரேட் வந்து இதுல போட்டிருக்கா இல்ல போடல. ஆனா வந்து இந்த பாக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 750 இருக்கும். ஆன்லைன்ல எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி ஓபன் பண்ணோன்னே இது வந்து ஒரு மேக்னெட், இப்படி ஒட்டிக்கும். பாக்ஸே வந்து நல்லா ரிச்சா கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணணும்னா உள்ள பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கிற எல்லா ஃபிளேவர்ஸோட நேமும் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கன்னா, லைஃப் இஸ் ஸ்வீட்னு போட்டுட்டு 4 ஃபிளேவர் இருக்கு. இந்த பாக்ஸ்க்குள்ள 4 ஃபிளேவர் இருக்கு. 4 ஃபிளேவரோட நேமும் அப்புறம் அதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 4 ஃபிளேவர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷோ பிஸ்கட்ஸ் அது ஒண்ணு, கேஷோ வால்நட் பிஸ்கட்ஸ் அது ஒண்ணு, அடுத்து கேஷோ மேங்கோ பிஸ்கட், அப்புறம் குல்கந்த் ஃபிளேவர்ல இருக்குது. எனக்கு இந்த 4ல பாத்தீங்கன்னா குல்கந்த் ஃபிளேவர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு.
இது இப்போ பிஸ்கட்டை பார்த்துடலாம். இப்படிதான் இருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையவே சாப்பிட்டுட்டோம். ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணா 1 டே கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வேலை இல்லை. இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளேவர்லையும் பார்த்தீங்கன்னா 8 பிஸ்கட் இருக்கும், ரொம்ப இருக்காது. இப்போ இதில் வந்து இந்த ஒரு மேங்கோ ஃப்ளேவர் மட்டும்தான் இன்னும் நாங்கள் எடுக்கவே இல்லை. மீதி ஃப்ளேவர்லலாம் 2-3 சாப்பிட்டுட்டோம். ஓகே, ஒவ்வொரு ஃப்ளேவராக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் குல்கந்த், அந்த ரோஜா பூ இதழ் இருக்கும்ல அது. சூப்பராக இருக்கும். சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ டேஸ்ட், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மையா வந்து இந்த பிஸ்கட் வந்து இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணல அப்படின்னு இருக்கவங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிஸ்கட் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியே சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட். சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை, அப்படிதான் சொல்றேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பிஸ்கட் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கட்ஸ்னு கிடையாது, ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த ஷாப்ல. இந்த ஷாப்போட ஸ்வீட்டுன்னு கிடையாது. ஜென்ரலா எப்படி இருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து நல்லா சாப்பிடுறவங்க இருப்பாங்க, ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி டைப் கேட்டகரியில இருப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ற டைப் தான், ஆனா இன்ட்ரெஸ்டா எதுவும் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி. ஆனா பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபுல்லா காலி பண்ணிடுவேன், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இந்த பாக்ஸ் ஸ்வீட்டு, எவ்வளோ ஸ்வீட்டு வீட்டில் எது வாங்கினாலும் இந்த ஷாப்புடைய ஸ்வீட் பாக்ஸ் வந்தால் மட்டும் ஃபுல் பாக்ஸும் எனக்கு அப்படின்னு வச்சிருவேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நான் சொல்றேன், இது வரைக்கும் எந்த இதுக்குமே நான் ரிவ்யூங்கிற மாதிரிலாம் போடவே இல்லை. இது வந்து இந்த பிஸ்கட்காக நான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் ரிவ்யூ கொடுக்குறேன். அவ்வளோ டேஸ்ட்டு. ஸ்வீட் பிடிக்காது, ஸ்நாக்ஸ் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த பிஸ்கட்டை ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட சூப்பராக விரும்பி சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்டா பாக்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய்.